2025 ஒரு த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆயிருக்க ஐஸ் ஃபால் படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஐஸ் ஃபால் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு குரூப் வந்து ஒரு அடகு கடையில் போயிட்டு $20 மில்லியன் பணத்தை பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறாங்க. இதை ஒருத்தங்கிட்ட கொடுத்து ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா கொண்டு போக சொல்கிறாங்க. ஃப்ளைட்டில் கொண்டு போயிட்டு இருக்கும்போது பயங்கரமாக பனி புயல் அடிக்குது. அப்போது அந்த ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட்டுக்குள்ளாகி அந்த ஃப்ளைட்டில் இருந்தவனும் அந்த ஃப்ளைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பனி மூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா விழுந்து ஸ்டக் ஆகி அந்த ஆள் அங்கேயே இறந்து போயிடுறான். பணம் எல்லாமே அந்த ஐஸ் கட்டிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மாட்டிக்குது. அந்த ஃப்ளைட்டோட உள்ளே போய் ஸ்டக் ஆகிடுது. இது நடந்து 5 மாதம் கழித்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனி பிரதேசம் இருக்குல்ல, அங்கே தான் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் மீன் பிடிக்கலான்னு போகும்போது தான் நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒருத்தன் பனியில் சிக்கியிருக்கான் அப்படின்றதையும் அங்கே பணப்போட்டி இருக்கும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாரு. அந்த பணத்தை மட்டும் நம்ம ஹீரோ வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோவை ஒரு நாள் ஒரு லேடி போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கையங்களவுமா இந்த பணத்தை பார்த்துட்டு பிடிச்சி வச்சிடுறாங்க. அப்போ தான் இந்த பணத்தை இதோட சொந்தக்காரங்க இருக்காங்களே, இதை கொள்ளையடிச்சாங்களே ஆரம்பத்திலேயே, அந்த குரூப் வந்து இந்த பணத்தை தேடி வந்துடுறாங்க. ஏன்னா அந்த பணப்பெத்தியில் வந்து ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதை ட்ராக் பண்ணி இந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ இப்போது இந்த குரூப்புக்கும் நம்ம ஹீரோ அண்ட் அந்த லேடி போலீஸ் இவங்க 3 பேருக்கு நடுவில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது, இந்த குரூப் கிட்டே இருந்து இந்த பணத்தை நம்ம ஹீரோ நல்லபடியாக காப்பாற்றினாரா இல்லையா, இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது, அதான் இந்த படத்தோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை அப்படின்னு இங்கே நம்ம சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை நல்லா செலவு பண்ணி நல்லா ரிச்சாகவே எடுத்திருக்காங்கன்னே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ தரமாக செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்தாங்க. மெயினாக அந்த பனி பிரதேசத்துக்கு நடுவில் நம்ம ஹீரோவும் ஒரு மொட்டையும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க. அந்த சீன்ஸ்லாம் ரியலாக ஒரு 2 பேரை விட்டு அடிச்சுக்க விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். படம் வந்து ரொம்ப சின்ன படம் தான், வெறும் 1.5 hours தான். எங்கேயுமே படம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக போர் அடிக்கவே இல்லை. டல் மொமெண்ட்ஸ் எங்கேயுமே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் படத்தை ரொம்பவே எங்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக பார்த்திங்கன்னா கொண்டு போயிருந்தாங்க. மெயினாக இந்த படத்தில் இதுக்கு ஏற்ற மாதிரியே, இந்த கதைக்கு ஏற்ற மாதிரியே படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லாவே பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு சீனில் எமோஷ்னல் சீன்ஸாக இருக்கட்டும், அப்போ வரக்கூடிய மியூசிக்காக இருக்கட்டும், த்ரில்லிங்கான சீன்ஸாக இருக்கட்டும், அப்போ வரக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இப்படி படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் லெவலுக்கே அந்த சீனை எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்குன்னே பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஒர்த்தான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னா இந்த படத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் தாராளமாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படம் உண்மையிலே நல்லாயிருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். அடல்ட் கண்டென்ட் பற்றி சொல்லணும்னா, இந்த படத்துடைய கடைசியில் ஒரே ஒரு சீனில் மட்டும் நம்ம ஹீரோ ட்ரெஸ் இல்லாமல் அவரோட பின்னாடி பக்கத்தை மட்டும் நம்ம காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு சீன் மட்டும்தான். அது மட்டும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியோட பார்க்குறதா இருந்தால் கூட இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு அமேசான் ப்ரைம் வீடியோவில் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய ஹாலிவுட் படங்களுடைய ரிவ்யூவை தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்து சேனலோடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு படத்தோட ரிவ்யூவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.